எனக்கு வாழ்க்கையில எல்லா வளமும் இருக்கு, நலமும் இருக்குங்க, நான் எதுக்கு தியானம் பண்ணணும், எதுக்கு இறை வழிபாடு பண்ணணும், எதுக்கு யோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கேள்விகள் மனசுக்குள்ள இருக்கு. தியானம் யோகம் அப்படிங்கிறது நீங்க இறை வழிபாட்டிற்காக பண்ணல. இந்த வாழ்க்கையில இந்த பிறவி எடுத்ததன் நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க இந்த யோக நிலையிலேயே வரீங்க. முதல் விஷயம், கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லோருக்கும் உயர்ந்தவர் இங்கு இறைவன் தான். அதனால பல விஷயங்களை நீங்க பல இடங்களுக்கு போயிருப்பீங்க, பல தியானம் யோகம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் செஞ்சிருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். இப்பதான் முதன் முறையா நீங்க வந்திருக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாம எது உண்மையோ அதை நான் வெளிப்படையா நான் சொல்லிடுவேன். ஏன் அப்படிங்கும்போது, தியானம் அப்படிங்கிறது கண்களை மூடி ஏதோ ஒரு இடத்தில் அமைதியாக அமர்வது தியானம் அல்ல. தியானம் என்பது தனக்கு என்ன தேவை என்பதை தன்னுள்ளே தேடுவதுதான் தியானம். எப்படி தேடுறது? உட்காந்தோம்னா ஒரு பக்கம் உடம்பு வலிக்குது, ஒரு பக்கம் கை கால் சூரம் பிடிக்குது, ரத்த ஓட்டம் சரியில்லை, இன்னும் சொல்ல போனா எனக்கு வயசாகி போச்சுங்க, என்னால தரையில உட்கார முடியலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. தியானத்திற்கு உங்களுடைய உடல் எந்த வசம் உங்களால உட்கார முடியுமோ முதல்ல உட்காருங்க. நம்ம பயிற்சி எடுக்கிறோம் அப்படிங்கும் போதும், ஸ்கூலுக்கு போனோம்னா எல்லாருமே படிப்பா உடனே ஆலாம் கத்துக்கல, காங்கியா சாங்கியா கத்துக்கல. எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வகுப்புகள் மாற மாறதான் நம்ம அதுக்கு தயாரானோம். இன்னைக்கு ஒரு வார்த்தையை படிக்கிறதுக்கு ஆங்கிலமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எந்த மொழியை படிக்கணும்னாலும் அதற்கு முறையான பயிற்சிகளை எடுத்தோம். அப்ப இந்த தியானம்ங்கிறதும் ஒரு முறையான பயிற்சி. தியானம் வேறு, யோகம் வேறு. ஏன்னா அதுலயே சில பேருக்கு ஒரு குளறுபடி இருக்கு, அதாவது ஒரு குழப்பம் இருக்கு. அப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு மனம் அடங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அப்ப மனம் அடங்கணும் அப்படிங்கும் போது அது ஒரு முற்றிலும் தவறான விஷயம். மனதை கடந்துதான் செல்ல முடியும். ஏன் மனம் அடங்கி எடுத்துனா நீங்கள் சமாதி நிலைக்கு போயிடுவீங்க. அப்ப மனதை கடக்கிறோம். நான் முதல்ல பேசிட்டு இருக்கும்போது நடுவில் மைக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. சொன்னேன் இல்லையா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகிலுமே இடமில்லை. பொதுவா இந்த கருத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அருள் அப்படிங்கிறது இறைவனுடைய பெருங்கருணை, பொருள்ங்கிறது இந்த பிரபஞ்சத்துல இந்த உடல் உயிரோடு வாழும் போது நம் அத்தியாவசிய தேவைகளை பொருள்னு சொல்றோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, பொருள்ங்கிறது இந்த உடல். இந்த உடல் இல்லைன்னா அருளை அடைய முடியாது. அருள் இல்லாதவர்க்கும் பொருள் இல்லாதவர்க்கும் எவ்வுலகிலுமே இடமில்லைன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட அருள்கக்கூடிய வேறு அறிவு பெருஞானத்தை சித்தர்கள் கொடுக்கறதுக்காக தான் நிறைய நூல்கள், நிறைய புராணங்கள்ல எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை சரியா மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப அனாதிநாதரை பத்தி பேசியிருந்தேன். இங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். முதல்ல நான் நிர்விகல்ப சமாதி நிலை தியானம்ங்கிறது செய்ய போதுதான் எனக்கு அனாதிநாதருடைய சூட்சம தரிசனம்ங்கிறது கிடைச்சது. அப்ப எத்தனையோ இறை வழிபாடு இருந்தாலும் அனாதிநாதர் சூட்சமமா, ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க. ஏன்னா குரு தொட்டு காட்டாத விட்டை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சூட்சமமாய் எனக்கு சமாதி நிலை 19 நாள் அந்த சமாதி நிலையில எனக்கு சூட்சமமா வழிகாட்டி இன்னைக்கு வரைக்குமே நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம், இந்த தகவல்களை இங்க கொடுக்குறேன் அப்படின்னாலும் என்னுடைய ஞான குரு முருகப்பெருமானும் அனாதிநாதரும் மட்டும்தான் காரணமே தவிர எதுவும் என்னால் உருவாக்கப்பட்டதோ என்னால் சொல்லப்படக்கூடியதோ கிடையாதுங்கிறது தான். ஏன்னா நீங்க நான் சொல்றதை கேட்கிற மாதிரி நான் அவர்களுடைய அடியானாய் அவர்கள் சொல்வதை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன், அவ்வளவுதான் ஒரு விஷயம். அப்ப தியானம் அப்படிங்கிறது கட்டாயம் எல்லோரும் செய்யணும். எப்படி 3 வேளை உணவு, அதாவது இதை நான் மதம் சார்ந்து நான் கொண்டு போறேன்.
இப்ப மற்ற மதங்கள் இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நேரத்திற்கு எந்த பணிகள் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வாங்க, கண்டிப்பா அந்த தொழுகை பண்றதையோ அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜபம் பண்றதையோ விட மாட்டாங்க. ஆனா நம்ம தான் நேரம் இல்லைன்னு நம்மளே குறுக்கிக்கிறோம். இது என்ன செஞ்சு என்ன பலன்னு நிறைய பேர் நினைக்கிறோம். பலன்கிறது எதிர்பார்த்தா எந்த தாயும் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது, எந்த தகப்பனும் குழந்தைய வளர்க்க முடியாது. என் பிள்ளை குழந்தை எனக்கு வளர்த்து எனக்கு இதை செய்வான் அதை செய்வான்னா அது நல்ல தாய் தகப்பனுக்கு அழகு இல்லை. அது போல நம்ம இந்த பிறப்புல இறைவனை யாருன்னு தெரியணுங்கிறத விட நீங்க உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப நோய் இல்லாத வாழ்க்கை, வறுமை இல்லாத வாழ்க்கை, உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். உங்களுடைய சுற்றத்தையும் உங்களுடைய நட்பையும் உங்களால் சரி செய்ய முடியுங்கக்கூடிய ஒரு வரம் தான் இந்த யோகத்துல உங்களுக்கு கிடைக்கும். இங்க ஆதிநாதர் வழிபாடு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல எப்பேற்பட்ட பலன்கள் இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் நடக்காது, கிடைக்காது, மாறாதுன்னு சொன்னது எத்தனை விஷயங்களும் அவரால் அவருடைய கருணையினால நடந்திருக்கு. பிரபஞ்ச ஆகர்ஷண தியானம் அப்படிங்கிற ஒரு தியானத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஏன் அப்படிங்கும்போது எல்லோருக்கும் ஒண்ணு தேவை. இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நாளைக்கு காலையில வீட்டுக்கு போனா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், காசு வேணும், பணம் வேணும், குடும்பத்தை நடத்தணும். அது இல்லாம எல்லாரும் யோகியாவோ சன்னியாசியாவோ போயிட முடியாது. அப்ப அந்த வாழ்க்கை சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் ஞான யோக வாழ்க்கையில சிறப்பா வர முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், ஒருத்தருக்கு ஒரு தர்மம், ஏன்னா தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு தர்மம் பண்ணணும்னாலும் உங்க கையில இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த பிரபஞ்ச ஆகர்ஷண தியானம் அப்படிங்கிறத என்னன்னு சொல்றேன். இதற்கு முன்னாடி தியானம் பயிற்சி செய்தவர்களோ தியானத்தை செய்து கொண்டிருப்பவர்களோ இங்க இருந்தா கை மட்டும் தூக்குங்க, வேற எதுவும் செய்ய வேண்டாம். தியானம்னா வாசி யோகமா? என்ன மாதிரியான தியானம்? யாரும் தீபம் ஏற்றல, அவங்க வாங்க. என்ன மாதிரியான தியானம்னு சொல்லுமா? வாசி யோகமா? யோகா தியானத்தை கேட்டேன். அந்த விளக்கு சொன்னவங்க மட்டும் தீபம் ஏற்ற சொல்லுங்க. அந்த விளக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணும். கொஞ்சம் தீபம் ஏற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் யாரு என்ன தியானம் பண்றீங்க? வேற யாராவது? வேற யாரும்? வேதாந்தி மகரிஷி. சந்தோஷம். வேற வாசி யோகம். வேற வேற யாரும் இல்லையா? பொதுவா வாசி யோகம் இல்லையா? வாசி யோகம்னா என்ன? வாசி அப்படின்னாலே சுவாச பயிற்சி. சுவாச பயிற்சி தான் வாசி யோகம். சந்தோஷம். இப்ப அடுத்தபடியா அப்படிங்கும்போது தியானத்தை பத்தி பேசணும். 3 சக்கரங்கள் உடல் சார்ந்து, 3 சக்கரங்கள் உணர்வு சார்ந்து, ஒரு சக்கரம் ஞானம் சார்ந்து. தெரியுமா? அது யாருக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூலாதாரம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டனம் 3மே உடல் சார்ந்த சக்கரம். அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா உணர்வு சார்ந்த சக்கரம். சகசிராரங்கிறது ஞானம் சார்ந்த சக்கரம். பொதுவாகவே நம்ம வாசிங்கிறது
எல்லோருமே செய்யலாம். வாசிங்கிறது சுவாசத்தை, அதாவது சுஷுமனா, அதாவது சூரிய நாடி சந்திர நாடியில சுவாசத்தை மாத்தி ஓட்டி அதாவது சுஷுமனாக்கு கொண்டு வர்றதற்கு வாசி பயன்படும். அப்ப சுஷுமனால நம்ம சுவாசத்தை கொண்டு வராம எந்த பயிற்சி செய்தாலும் நமக்கு பலன் இல்லை. மெயினா சொல்ல போனோம்னா வாசி பிரதான பயிற்சி. இதுல சூரிய கலை சந்திர கலைன்னு ரெண்டு இருக்கு. அதை பத்தி யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரிய கலையில பயிற்சி பண்ணா என்ன நடக்கும், சந்திர கலையில பயிற்சி பண்ணா என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியாது. அதாவது நான் ஒரு பயிற்சி இப்ப சொல்லித்தரேன். அந்த பயிற்சியில சூரிய கலையில அந்த பயிற்சியை பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பொருளாதாரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அது தீரும். அதே சந்திர நாடியில பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனைகள் ஞானத்தை சார்ந்த வழிகளை உங்களுக்கு காட்டும். அப்ப அந்த பயிற்சியை பத்தி நான் சொல்லிட்டேன். இப்ப அந்த பயிற்சியை நம்ம பண்ணலாமா? எல்லாருமே முதல்ல உடம்ப ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. உடம்ப ஆசனங்கள்ல உட்கார்றோம்னு சொல்லி உடம்பை யாரும் போட்டு டைட் பண்ண வேண்டாம். உங்களுடைய கவனம் முதல்ல பயிற்சி செய்யும் போது உங்களுடைய உடல் மேல இருக்கக்கூடாது. நம்ம எதன் மீது கவனம் செலுத்துகிறோமோ, நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். பொதுவா இறை வழிபாடா இருக்கட்டும், தியானமா இருக்கட்டும், நம்ம என்ன செய்யறோம், ஏதோ ஒன்றின் மீது கவனம் வைத்து செய்கிறோம். அப்ப இந்த உடம்பு மீது நம்ம கவனம் வச்சு ஒரு பயிற்சி செய்யறோம்னா அந்த பயிற்சி முழுமை அடையாது. ரெண்டாவது, எதிர்மறை எண்ணங்களோட நம்ம இப்ப உட்கார்ந்து பயிற்சி பண்ணா அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு பலித்தமாகுமே தவிர உங்களுக்கு சாதகமான பலன்கள் எதுவும் வராது. அப்ப எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், மனவேதனைகள் இருக்கலாம், குடும்பத்திலேயோ வெளியிலேயோ, எல்லாவற்றையும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி வச்சிருங்க. உங்களுடைய சுவாசத்தின் மீது மட்டும் கவனம் வைங்க. அதாவது கவனம் செதறக்கூடாதுன்னா உங்களுடைய எண்ணத்தை ஏதோ ஒன்றுல செலுத்தணும். உங்களுடைய சுவாசத்தின் மீது மட்டும் கவனம் வைங்க. ஒரு 2 நிமிடம் என்ன செய்றீங்க, அதாவது வலது பக்கம் சுவாசத்தை இழுத்து இடது பக்கம், இடது பக்கத்தை சுவாசத்தை இழுத்து வலது பக்கம்னு மெதுவா ஒரு 9 முறை மட்டும் செய்யுங்க. அதாவது வலது பக்கம் சுவாசத்தை இழுத்து இந்த நாசியை மூடி இடத்துல விடுங்க, மறுபடியும் இடத்துல இழுத்து சுவாசத்தை வலது, இது மாதிரி 9 முறை மட்டும் செய்யுங்க. செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கைகளை ஞான முதிரை அப்படிங்கக்கூடிய ஜின் முதிரைக்கு கொண்டு போகும். அதாவது இந்த 3 விரலையும் ஒட்டக்கூடாது, விரிஞ்சிருக்கணும். இந்த 2 விரலுடைய நுனி மட்டும் டச் பண்ணணும், போதும். இந்த ஞான முதிரை முதுகு தண்டுவடம் நேரா இருக்கணும், கூழ் உளுந்தா மாதிரி உட்காரக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வஜ்ராயுதம்னு சொல்லுவாங்க, அததான். இப்ப உங்களுடைய 2 கைகளையும் ஞான முத்திரைங்கக்கூடிய ஜின் முத்திரையில கை வச்சுக்கோங்க. அடுத்தது கேசரி முத்ரான்னு சொல்லுவாங்க. கேசரி முத்ராங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுடைய நாக்குடைய நுனி பகுதிய அண்ணாக்கு, அதாவது மேல் பக்கத்துல அதோடைய நுனி படுற மாதிரி வைங்க. அதாவது நாக்கை நீட்டி அந்த நாக்குடைய நுனி மேல் பகுதியில டச் பண்ணணும். அது மாதிரி வச்சு வாயை மூடிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், அதை பிரஷ் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளா நாக்குடைய நுனியை மட்டும் வச்சு வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கேசரி முத்ரான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
உங்களுடைய கண்களை முடிஞ்சா சாம்பவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. 2 கண்ணையும் பிருவ மத்திய கவனிக்கணும். பழக்கம் இருப்பவங்க அந்த 2 கருவிழிகளையும் பிருவ மத்தியில கொண்டு போய் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்களை மூடி உங்களுடைய கவனத்தை பிருவ மத்திக்கு கொண்டு வாங்க. அது சாம்பவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. கண்களை மூடி உங்களுடைய 2 விழிகளையும் உங்களுடைய பிருவ மத்தியக்கூடிய ஆக்ஞா கிட்ட கொண்டு வாங்க. அமைதியா உங்களுடைய சுவாசத்தை இப்ப என்ன செய்றீங்க, மூலாதாரத்திற்கு கொண்டு வரணும். உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனம் வச்சு அந்த சுவாசத்தை என்ன செய்றீங்க, உங்களுடைய மூலாதாரத்திற்கு கொண்டு போய் மீண்டும் ஆக்ஞாவுக்கு கொண்டு வாங்க. அதாவது உருவகப்படுத்துதல். உங்களுடைய சுவாசம் மெதுவாக ஆக்ஞா, அதாவது மூலாதாரத்திற்கு போறதா உணருங்க. அதுல இருந்து அப்படியே மீண்டும் ஆக்ஞாங்கக்கூடிய உங்களுடைய பிருவ மத்திக்கு அந்த சுவாசத்தை கொண்டு வாங்க. அது போல ஒரு எண்ணத்தை உருவாக்கிப்பாங்க. உங்களோட மனம் அமைதியா இருக்கணும். எதன் மீது கவனம் இருக்கக்கூடாது. இந்த அற்புதமான இடத்துல மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது தெரியாது. கண்களை திறக்க முடியாத பண்ண முடியலன்னா, சாம்பவி முடியலன்னா கண்களை மூடி பிருவ மத்திய மட்டும் கவனிங்க.